பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபிய்யி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலி ஸய்யிதினா நபீனா மௌலானா முஹம்மதின் முபாரிக் வ ஸல்லிம் அலைஹிம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனை போற்றி புகழ்ந்தவனாக, நமது உயிரினும் மேலாக நேசிக்கக்கூடிய கண்மணி நாயகர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தை சொன்னவனாக என்னுடைய இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். புகழனைத்தும் அல்லாஹ்வுக்கு. ஒரு அற்புதமான காட்சி. மாணவிகள் ஒரு 35 பேர் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி பட்டம் வாங்குறாங்க. அந்த ஊர்வலம் வந்த காட்சி, அவங்களுடைய ட்ரெஸ் கோடு, ஏதோ வானத்திலிருந்து தேவதைகள் வந்த மாதிரி ஒரு காட்சியாக இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ். எப்படி ஒரு கடலில் எல்லா நதியும் ஒன்றாக சங்கமிக்குமோ அதுபோல இந்த அத்தாயி கல்வி குழுமத்தில் 45க்கு மேற்பட்ட மொத்த மாணவர்களும், அதில் குறிப்பாக நம்ம சென்னையில் உள்ள அத்தனை மாணவர்களும் இதில் கலந்துருக்காங்க. இதை மீலாது நபி விழா என்று சொல்வதா, இல்லை மீலாது நபி ஆன்மீக மாநாடு என்று சொல்வதா, இல்லை அத்தாயி கல்வி குழுமத்தின் பட்டமளிப்பு திருவிழா என்று சொல்வதா? பிள்ளைங்க நடந்து வரும்போது நமக்கு அவ்வளோ ஒரு ஆனந்தம், சந்தோஷம். அல்ஹம்துலில்லாஹ். நமக்கே இப்படி இருக்குன்னா இந்த பிள்ளைய பெற்றெடுத்த தாய் தகப்பனுக்கு எப்படி இருக்கும்? கல்ல ஆனந்த கண்ணீர் தான் வரும். ஏன்னா இன்னைக்கு கல்வியெல்லாம் வியாபாரம் ஆயிருச்சு, டோட்டல் பிஸ்னஸ். எல்கேஜி சேர்க்கறதுக்கு 25,000 கேட்குறான், 50,000 கேட்குறான். எல்லாருக்குமே என் பிள்ளை ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும், எல்லாருக்குமே நல்லா படித்து பெரிய போஸ்டிங்கில் அல்லது வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கணும். காசை அதிகமாக கொடுத்து ஒரு அறிவை வாங்க முடியுமா? ஒரு இல்மை வாங்க முடியுமா? ஒருபோதும் வாங்க முடியாது. 100க்கு 40 எடுக்கட்டும், 100க்கு 90 எடுக்கட்டும், 100 எடுக்கட்டும், ஒரு மாணவருடைய அறிவுத்திறன். அல்லாஹ் ஒருத்தருக்கு ஒரு ஆற்றலை கொடுத்துருப்பான். நம்ம எல்லா குழந்தைகளையுமே ஒரு பந்தய ஒரு குதிரையை போல தான் பார்க்குறோம். எல்லாருமே 90க்கு மேலே எடுக்கணும், எல்லாம் 100 கிட்ட 100க்கு 100 வாங்கணும். இது எல்லாத்துக்கும் மேலே நம்ம அல்லாஹ் ரிசல்ட்டை 100க்கு 100 வாங்கணும். அதுதான் இங்கே அத்தாய் கல்வி குழுமத்தோட முதல் பேசிக். ஏன்னா பெரும்பாலும் நான் ஏற்கனவே திண்டுக்கல்ல பேசியிருக்கேன். பெரும்பாலும் மதரசால தன் பிள்ளைய, ஆம்பளை பிள்ளையா இருக்கட்டும் பொம்பளை பிள்ளையா இருக்கட்டும், நான் ஆலிமாக்கணும், ஆலிமாவாக்கணும், குரான் மரணம் செய்ய வைக்கணும்னு நினைக்கிறவங்க நடுத்தர மக்கள் மட்டும்தான், அடித்தட்டு மக்கள் மட்டும்தான். அதில் ஏதோ 1 2 வேணா ஒரு வசதிவானவங்க நினைக்கலாம். எல்லாமே காசை கொடுத்து வாங்கிட முடியுமா? அல்லாஹ்வோட பொருத்தத்தை வாங்க முடியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பை பெற முடியுமா? பெரிய பெரிய நிறுவனம், காலேஜஸ், ஸ்கூல்ஸு கிட்டத்தட்ட 5 ஏக்கர் 10 ஏக்கர்ல இருக்கு. எல்லாமே வருஷத்துக்கு பல கோடிகள் சம்பாதிக்கிறாங்க. இத்தனைக்கும் அதிக மார்க் எடுத்த பிள்ளைகளோட நிலைமை, அந்த கவுன்சிலிங் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். சோறு தண்ணி கிடைக்காம அவங்க பேரண்ட்ஸு, ஒரு கண்ணியம் இல்லாமல், மரியாதை இல்லாமல், அதுக்கு மேலே உங்கள் சீட்டெல்லாம் க்ளோஸ் ஆச்சு, நான் ஏதோ பிச்சை எடுக்க போனவங்களை துரத்துற மாதிரி துரத்துறது. இந்த இழிவு தேவையா? அல்லாஹ் திருமலை தெளிவாக சொல்லிட்டான், இஃப் யூ மூமெண்ட் யூ ஆர் த டாப் மோஸ்ட். நீ மூமினாக இருந்தால் நீ தான் உயர்ந்தவன் அல்லாஹ் சொல்லிட்டான். எனக்கு இப்போ இடம் ஒதுக்கிட்டு கூடாது, அதை கொடு, இதை கொடு, நான் என்ன தாழ்மையாக இருக்கேன். இதெல்லாம் அவங்களுடைய மனநிலை.
நமக்கு அல்லாஹ் எதை கொடுத்தானோ அதை சிறப்பாக கொண்டு போனோம். அதுக்கு அல்லாஹ்வோட கிருபைகள் நமக்கு ஆலா உஸ்தாத் ஒரு பெரிய ஒரு வழிகாட்டி. அவங்களுடைய ஒரு நிகழ்வும் பார்த்தீங்கன்னா ஒரு விதமாக இருக்கும், ரொம்ப அற்புதமாக இருக்கும். புர்தா டீம் எடுத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு ஒரு சேனல் வச்சுருக்காங்க, அந்த டீம் தனி. அதே மாதிரி கல்வித்துறை அதுக்கு தனி. அந்த மாதிரி ஒன்னொன்றுக்கும் அதை ஒரு வரிசைப்படுத்தி சொல்லிக்கிட்டே போகலாம். கட்டமைப்பு அவ்வளோ கிளியராக இருக்கும். மீலாது நபி விழாவை இங்கே வந்திருக்கவங்க எல்லாருக்கும் தெரியும். அவங்க பிறந்ததுலேருந்து இந்த ஒரு 3 நாள் இந்த மாதிரி ஒரு சிறப்பாக கொண்டாடுனவங்க யாராவது ஒருத்தரை காட்டுங்க. இந்த தமிழ்நாட்டில் யாராவது ஒருத்தரை காட்டுங்க. பல லட்சம் செலவு பண்ணி எத்தனை ஊர்லேருந்து எத்தனை பஸ்ஸை பிடிச்சி அத்தனை பிள்ளைகள் இங்கே ஒருங்கிணைச்சு ஒரு சிறப்பான ஒரு மஜ்லிஸை ஏற்பாடு பண்ணி சாதாரண விஷயமா? ஒரு மாநாடு மாதிரி இங்கே நடந்துகிட்டு இருக்கு. இதுதான் நபியை உயிரை விட நேசிக்கக்கூடியதுக்கு பேசிக் அர்த்தம். ஏன்னா ஒருத்தன் ரத்தத்தை கேட்டால் ரத்தத்தை கொடுத்துருவான். 100 ரூபாய் தொழுவுனா கை கால் வலிக்க தொழுதுருவான். ஒரு 100 ரூபா கொடுக்க சொல்லுங்க, அப்பதான் தெரியும் ஒரு ஈமான். மாஷா அல்லாஹ் சாவுல் பாய் வந்திருக்காங்க. மாஷா அல்லாஹ் இண்டிவிஜுவலாக பள்ளியாசல் கட்டுறாங்க. எனக்கு அவ்வளோ சந்தோஷம். அந்த பள்ளியாசல் திறப்படக்கு அடிக்கல் நாட்டு விழாக்கு போயிருந்தேன். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் நினைக்கணும். இந்த கலெக்ஷன் வாங்கி கட்டுறது, இந்த கலெக்ஷன் வாங்கி மனசை நடத்துறது, இது இப்படின்றே ஒரு மைண்ட் செட்டை வச்சிருக்கோம். அது தப்பு. அல்லாஹ் எல்லாருக்கும் பரக்கத்தை கொடுப்பான். நிறைய உலமாக்கள் வந்து நம்ம நிசாரமனை பார்த்து கொஞ்சம் விலகியே இருக்காங்க. அதை வெளியே சொல்ல முடியல. வெளியே சொல்ற நல்லா இருக்காது. அல்லாஹ் அவங்கள சீமானா வச்சிருக்கான். அவங்க ஒன்றும் பங்களாலையோ பெரிய ஒரு இதுல இல்லை. ஆனால் ஒரு நிகழ்ச்சி அற்புதமாக இருக்கணும். யார்கிட்டையும் 10 பைசா வாங்க மாட்டோம். இன்னைக்கு இந்த இடத்துல நான் வந்து ஆக்சுவலாக 3 நாள் வெளியூர் போயிட்டேன். எனக்கு சில இதை நான் வந்து அவங்கள்ட்ட ஷேர் பண்ண முடியல. அவங்களும் ஃபோன் பண்ணாங்க, பேச முடியல. காலையில் தான் வந்தால் ஒரு கல்யாணத்துக்கு முக்கியமான ஒரு இதுக்கு போயிட்டு வரக்கூடிய கட்டாயம் ஆயிடுச்சு. அங்கேயும் எனக்கு காலையிலையும் வந்து பேச முடியல. வந்தால் இங்கே ஏசி இல்லை. நம்ம குடும்பத்து பெண்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க, அது வேற விஷயம். இத்தனை பிள்ளைங்க எப்படி பண்ணுவாங்கன்றது எனக்கு ஒரு வியப்பாயிருச்சு. உடனே எனது நீண்ட நாள் நண்பர், குடும்ப நண்பர், அவங்க அத்தா காலத்திலேருந்து அத்தா, அவங்க காஜாபாய் ஃபோன் பண்ண உடனே வந்தாங்க. உடனே ஏசிக்கு ஏற்பாடு பண்ணாங்க. மாஷா அல்லாஹ் ஏசி வந்துருச்சு. அல்லாஹ் அவங்க எல்லாரையும் அந்த பட்டம் அளிக்கும் போது ஒரு குளுமையோட வரவேற்கக்கூடிய ஒரு அற்புதத்தை அல்லாஹ் கொடுத்தான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த மஜ்லிஸை அல்லாஹ் புரிஞ்சு கொண்டான்றதுக்கு இதுவே ஒரு சான்று. அல்ஹம்துலில்லாஹ். ஏன்னா பெண்கள், ஆண்களுக்கு கல்வி அவசியம், பெண்களுக்கு மிக மிக அவசியம். ஏன்னா இன்னும் நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்குனாக்கா, ஆண் ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா நான் கட்சியில் இருக்கேன், ஜமாத்தில் இருக்கேன், கிட்டத்தட்ட வியாபாரி சங்கத்தில் இருக்கேன், பல பஞ்சாயத்து பார்க்குறோம். என்னதான் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உயிரோட ஒரு பெண் குழந்தைய புதைத்து அதில் ஒரு ஆட்டம் பாட்டம் செஞ்சுக்கிட்டு இருந்த கூட்டத்தில் மத்தியில் தான் பிறந்தாங்க. அதை பெண்ணுக்கு எந்த அளவுக்குலாம் சுதந்திரம் கொடுத்து, எந்த அளவுக்குலாம் அவங்க பெண் குழந்தை பிறந்தா அல்லாஹ் 7 ரஹமத் இறக்குறான், ஆண் குழந்தை பிறந்தா 1 ரஹமத் இறக்குறான். இப்படி பலவிதமான நல்ல விஷயங்கள் எல்லாமே அல்லாஹ்ட்ட இருந்து அவங்க சொன்னதெல்லாம் இருந்த போதிலும் இன்னைக்கும் நம்ம மைண்ட் செட்டு நல்லா சிந்திச்சு பாருங்க. இங்கேருந்து ஃபேமிலியோட போகிறோம், எங்கேயாவது பெண்களுக்கு தனியாக தொழுகிற இடம் இருக்கா, ஒரு பாத்ரூம் இருக்கா? ஏதோ ஒரு சில பள்ளியில் இருக்கும், மற்றவங்கள்லாம் எங்கேயுமே கிடையாது. இது இந்தியாவில் மட்டும்தான் இந்த தலையெழுத்து. இந்தியா விட்டு தாண்டிட்டீங்க வச்சுங்க, எங்கே போனாலுமே அது மலேசியா இருக்கட்டும், துபாய் இருக்கட்டும், பெண்களுக்கு நானும் என் மனைவியும் தொழுவ போகலாம். அவங்க இடத்துல அவங்க தொழுவ போகலாம், நான் என் இடத்துக்கு தொழுவ போகலாம். பெண்களை வந்து ஒதுக்கி வச்சிருக்கோம். யாரு? நம்ம. இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லலாம். ஏன்னா பெண்களுக்கு தான் நிறைய பிரச்சனைகள். ஒரு பிள்ளை காலேஜுக்கு அனுப்புறது
பெற்றவங்க வயிற்றில் நெருப்பை கட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி. ஏன்னா அந்த காலேஜில் நல்ல தண்ணி இருக்குது, சாக்கடை தண்ணி இருக்குது. நம்ம பிள்ளை நல்லபடியாக திரும்பி வருதான்னு ஒரு நாளும் பெத்த தாய் தப்ப எந்த அளவுக்கு ஒரு கஷ்டத்தில் இருக்காங்கன்னு அல்லாஹ் அறிவான். இந்த மாதிரி சூழ்நிலை தான் ஆலா உஸ்தாத் அவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் பல குடும்பத்து தாய் தகப்பனுடைய துவாவை பெறக்கூடிய பாக்கியத்தை பெறக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் கொடுத்தான். இன்னைக்கு பாருங்க, கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு பெண்கள் மட்டுமே கிட்டத்தட்ட 500க்கும் 1000க்கு மேல ஆலிமாக்கள் உருவாக்கியாச்சு அல்லாஹ்வோட கிருபையை கொண்டு. எல்லா படிப்பும் முக்கியம்தான், IAS முக்கியம்தான், ஜட்ஜி படிப்பு முக்கியம்தான், டாக்டர் படிப்பு தான், இல்லைன்னு சொல்லல. அல்லாஹ்வோட அச்சமும் ஒழுக்கம் யார்கிட்ட இருக்கு? அல்லாஹ்வோட அச்சம் ஒழுக்கம் இருந்தா அவன் லஞ்சம் வாங்க மாட்டான், அல்லாஹ்வுக்கு பொருத்தமா நடப்பான், யார் மனசையும் புண்படுத்த மாட்டான். காஜாபாய் எனக்கு ஒரு சில வருடம் பழக்கம், வந்தாங்க டக்கு 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 முடிஞ்சது மேட்ரு, மாஷா அல்லாஹ். இதுதான் தக்குவா. இல்லப்பா எனக்கு முடியல, நான் கொஞ்சம் வர முடியல அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லல. அப்ப அவங்க உள்ளத்தை அல்லாஹ் அறியறான்ல. அல்ஹம்துலில்லாஹ் இந்த மஜ்லிஸ் ரொம்ப சிறப்பு வாய்ந்த மஜ்லிஸ். நம்ம ஒரு வருஷமும் மீளாது ஒரு அட்வான்ஸாக சிறப்பாக அல்லாஹ் வந்து நடத்தக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஆலா உஸ்தாதும் கிட்டத்தட்ட மீளாதுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட சில மாதங்களாகவே பிளான் பண்ணுறாங்க. எந்த மண்டபம் பிடிக்கலாம், இதை எப்படி செய்யலாம், இதுக்கே இத்தனை லட்சம் செலவு ஒரு பக்கத்தில் விட்டுருங்க. இதுக்கு போலீஸ் பர்மிஷனுக்கு மட்டும் நம்ம உலமாக்கள் எப்படி அலைஞ்சிருக்காங்க தெரியுமா? ஏன் நான் சொல்கிறேன்னா, அத்தாயி கல்வி குழுமம் இதை பார்க்கறதுக்கு வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு ஷோ மாதிரி தெரியும். ஆனால் அங்கே உள்ள எந்த அளவுக்குலாம் வந்து அல்லாஹ்வுக்கு பொருத்தமாகும், அவங்க எந்த அளவுக்குலாம் வந்து ஒரு சிறப்பாக இந்த பிள்ளைகளை கொண்டு வரணும். ஆம்பளை பிள்ளையாக இருக்கட்டும், பொம்பளை பிள்ளையாக இருக்கட்டும், நல்ல ஒரு சமுதாயத்துக்கு நல்ல பிள்ளைகளாக நம்ம உருவாக்கி கொடுக்கணுன்ற பாடுபடுறாங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். பெருமை, புகழ், ஆட்சி, அதிகாரம் எல்லாமே அல்லாஹ்வுக்குரியது. துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் உஸ்தாதோடைய ஆலா உஸ்தாது அவங்களுக்கும் குடும்பத்தார் அவருக்கு நோயற்ற வாழ் நீண்ட ஆயுள் அல்லாஹ் கொடுக்க துவா செய்யுங்க. ஏன்னா அவங்க சதா அவங்களோட சிந்தனையில் மதரசா கல்வி அவங்க என்ன சொல்கிறாங்க, டாக்டர் ஆயிரி நீ ஆலிமாரி, நீ அட்வொகேட் ஆயிரி ஆலிமாரி, நீ IAS அதிகாரி ஆலிமாரி. இது சாதாரண புரட்சி இல்லை. சில வருடங்களுக்கு முன்னாடி மதரசாக்கள் வந்து அரபி பாடம் மட்டும்தான் இருந்துச்சு. இரு கல்வி திட்டத்தை கொண்டு வந்து அந்த இரு கல்வி திட்டத்தில் கவர்மெண்ட் ஜாபுக்கு போகிற மாதிரி ஒரு ஆப்ஷனை ஏற்படுத்தி, இதெல்லாம் வந்து அல்லாஹ் உடைய அருள் கூட. அல்ஹம்துலில்லாஹ் தயவு கூர்ந்து ஆலிமாக்களே, அல்ஹம்துலில்லாஹ் 35 பிள்ளைங்க முடிச்சிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். முடிச்சது சந்தோஷம், ஆலிமான்ற பட்டம் வாங்கிட்டீங்க. நீங்கள் இனிமே தான் எக்ஸாமில் பரீட்சை எழுதணும். இப்போ நீங்கள் எக்ஸாமுக்கு படிச்சிருக்கீங்க. உங்கள் வாழ்க்கையில் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு வரக்கூடிய கணவன் சிறந்த ஒரு கணவன் முறை அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான கணவனை கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கணும். நீங்கள் போகிற இடத்துல உங்களால் முடிஞ்ச ஒரு மாணவியை உருவாக்கணும். இதுதான் எங்களுடைய அத்தாவி கல்வி குழுமத்தோடைய நோக்கம். அல்லாஹ்வுக்கு பொருத்தமா புகழனித்தும் அல்லாஹ்வுக்கு என்று சொல்லி எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லி நிறைவு செய்கிறேன். வாஹிரதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.